இது காங்கிரஸ்ல இந்த மாரி டிவிஷன்ஸ் ரொம்ப சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இத ஒண்ணும் நான் பெருசா இதுல ஒரு பெரிய விஷயம் இருக்கு. இது என்னன்னா டிவிகே ஓட காங்கிரஸ் போயிடுவாங்களா? டிஎம்கே விட்டு விலகிடுவாங்களா? அப்படிங்கிற அந்த ஸ்பெகுலேஷன் இருக்குல்ல, இந்த ரூமர்ஸ். இந்த டைம்ல இது போன்ற விஷயங்கள் நடக்கிறதுனால தான் எல்லாருக்கும் இதுல ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்குமோ அப்படின்னு பார்க்குறாங்க. இதுல என்னன்னா ஜோதிமணி அவர்கள் பேசியதை காங்கிரஸ், திமுக தலைவர்களை விட டிவிகேவினர் தான் சோசியல் மீடியால பெருசா எடுத்து இத செல்வ பெருந்தகைக்கு எதிரான ட்வீட்டாக பார்த்தார்கள். பட் கட்சியில விசாரிச்ச வரைக்கும் இது செல்வ பெருந்தகை அவர்களுக்கோ, இல்ல மற்றவர்களுக்கோ சம்பந்தம் இல்ல. அங்க நடக்கிற ஒரு லோக்கல் இன்ஃபைட்டிங். கரூர் எம்பிக்கும், கரூர் மாவட்ட தலைவருக்கும் நடக்கின்ற ஒரு உட்கட்சி சண்டை. அத அவர் பொதுவெளியில போட்டிருக்காரு. அவ்வளவுதான். இதனால டிவிகேக்கு போறது, செல்வ பெருந்தகை தான் டிவிகே அலையன்ஸ்க்கு போறத தடுக்கிறாரு அப்படின்லாம் டிவிகேல இருக்கிறவங்க பேசிட்டு இருக்காங்க. செல்வ பெருந்தகை தடுக்கவே முடியாது. காங்கிரஸ் ஹை கமாண்ட் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கர்கே எதுன்னு நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும். செல்வ பெருந்தகையோ, இல்ல இப்ப நாம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய செல்வி ஜோதிமணி அவர்களோ, மற்றவங்க யாருமே இங்க காங்கிரஸ்ல டிசைடிங் அத்தாரிட்டி கிடையாது. இது ஒரு உட்கட்சி விவகாரம். வழக்கமாக காங்கிரஸில் நடைபெறுகின்ற ஒரு உட்கட்சி பூசல் தான். இதுக்கு பெரிய சாயம், பெரிய விவாதம் எல்லாம் தேவை கிடையாது. காங்கிரஸ்ல இது போன்று தினமும் ஏதாவது ஒரு விஷயம் நடந்து கொண்டே தான் இருக்கும்.